சமீபத்தில் தனுஷோட இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வசூலில் தடுமாற, அதே நாளில் அஸ்வத் மாரிமுத்துவோட டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வெளியான டிராகன் திரைப்படம் 3 நாளில் 50 கோடிகளுக்கும் மேலே வசூல் பண்ணி வசூலில் மாஸ் காமிச்சு வேற மாதிரி ஹிட் அடிச்சிருக்கு. எஸ், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பல இளம் நடிகர் நடிகைகளுடைய நடிப்பில் தனுஷோடைய இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான இந்த திரைப்படம் வசூலில் ரொம்பவே டல் அடிக்குதாமா. முதல் நாளில் இந்த திரைப்படம் 1.5 கோடியும், இரண்டாவது நாளில் 2 கோடியும், மூன்றாவது நாளில் 1.4 கோடியும் வசூலித்த நிலையில் 4வது நாளில் இந்த படத்தினுடைய வசூல் அதல பாதாளத்துக்கு போயிட்டு திங்கட்கிழமை இந்த திரைப்படம் வெறும் ரூபாய் 46 லட்சம் மட்டும் தான் வசூல் பண்ணிச்சாமா. இதன் மூலமா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கும். அது படத்தினுடைய பட்ஜெட்டை விட ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்ச டிராகன் திரைப்படம் முதல் நாளில் 25 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. ஆந்திராவில் ரூபாய் 5.75 கோடியும், கர்நாடகாவில் ரூபாய் 3.5 கோடியும், இந்தியாவின் இதர மாநிலங்களில் ரூபாய் 75 லட்சமும், வெளிநாடுகளில் ரூபாய் 15 கோடியும் வசூலிச்சு இருந்துச்சு. இந்த நிலையில் டிராகன் திரைப்படம் 4வது நாளில் மட்டுமே 5 கோடிகளுக்கும் மேலே வசூல் பண்ணி மாஸ் காமிச்சிருக்கு. அந்த வகையில் டிராகன் திரைப்படத்தின் தற்போதைய வசூல் நிலவரம் கிட்டத்தட்ட 60 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3 நாளில் 50 கோடி வசூல் தாண்டிடுச்சு. இப்போ 60 கோடியில் இருக்கு. இன்னும் பல தியேட்டர்களில் படம் ஹவுஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. அப்படின்றதுனால சீக்கிரமாகவே 100 கோடியை தாண்ட திரைப்படமாக அந்த டிராகன் திரைப்படம் மாறி பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹீரோவாகவும், அஸ்வத் மாரிமுத்துவுக்கு இயக்குனராகவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்து 100 கோடி கிளப்ல சீக்கிரமாகவே சேரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க.